السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد. எமது அழைப்பை ஏற்று இந்த சிறிய விழாவில் விசேட அதிதியாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உஸ்தாத் ஷேக் அப்துல் ரஹ்மான் மதாஹிரி ஹதரத் அவர்களுக்கும், அதே நேரம் எங்களுடைய வெலிகம ஹிதிரியா அரபு கல்லூரியின் அதிபர் ஷேக் முஃப்தி நஜ்முதீன் ஹதரத் அவர்கள் மற்றும் எமது விழாவில் விசேட அதிதிகளாக எமது அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் முதலாவதாக எனது சலாத்தை எத்து வைத்துக் கொள்வதுடன், இந்த விழாவில் இன்னும் சில நிகழ்வுகள் மாத்திரமே எஞ்சி இருக்கின்றன. அல்லாஹுடைய உதவியால் லுஹருடைய அதானுக்கு முன்பு அவைகள் எல்லாம் முடிவடைந்து லுஹர் தொழுகையுடன் உங்களுக்காக பகல் போஷணமும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே அனைவர்களும் கலந்து செல்லுமாறு தாழ்மையுடன் முதலில் வேண்டிக் கொள்கிறேன். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றையாவது நாள் இந்த இமாம் புகாரி அரபு கல்லூரியுடைய உஸ்தாதுமார்கள், நிர்வாகங்கள், இந்த ஊரு மக்களுடைய முயற்சி, அல்லாஹ் எமக்கு தந்த தௌஃபீக்கின் காரணமாக எமது மதரசாவில் இருந்து உலமாக்களை, ஹாஃபில்களை வெளியாக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கின்றார். விசேஷமாக இந்த இன்று எமது மதரசாவில் இருந்து வெளியாகி செல்லுகின்ற இந்த உலமாக்கள், அவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த விழாவில் சொல்லப்பட்ட புத்திமதிகள் மௌத்து வரைக்கும் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு அவர்களுடைய பரம்பரைக்கும் வசியத்து செய்வதற்கும் நசீஹத்து செய்வதற்கும் போதுமான உபதேசங்கள் இந்த 2 பயான்கள் இருந்தும் கிடைத்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அன்புக்குரியவர்களே, விசேஷமாக மதரசாக்கள் என்று சொல்லும் பொழுது இது நாம் வெளிப்பார்வையால் பார்ப்பது போன்றதல்ல, ஒரு வித்தியாசமான கலை. பணம் இருந்தது என்பதற்காக மதரசா செய்ய முடியாது. ஒரு தனவந்தர் வந்து பல மாடிகளை கட்டிவிட்டார், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, நான் நினைத்தவர்களை ஸ்டாஃபாக, உஸ்தாதுமார்களாக, ஆசிரியர்களாக எடுப்பேன் என்ற அந்த நிலைப்பாட்டில், அந்த மமதையில் மதரசாக்கள் செய்ய முடியாது. மாறாக இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மக்களுடைய துஆ இருக்க வேண்டும், ஊர் மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்க வேண்டும். மன தூய்மைக்கு பின்னால் தான் மதரசாக்கள் அதனுடைய முன்னேற்றங்களை அடைய முடியும். இன்றைக்கு ஒரு மதரசால ஒரு உஸ்தாத் ஒரு மாணவனுக்கு அடிச்சா, அதால் ஒரு தழும்பு ஏற்பட்டா, அது இன்றைக்கு பல மீடியாக்கள்ல பல விதமாக பேசப்பட்டு பல விதமாக குறை கூறப்படுகின்ற ஒரு ஜமான்ல நாங்கள் வாழ்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலமாக்கள் இன்றைக்கு மதரசால ஓதக்கூடிய புள்ளகளை ஓதி கொடுத்து வெளியாக்குறதுக்காக எவ்வளவு பாடுபடுகிறார்கள். இன்றைக்கு மதரசா அளிக்கக்கூடிய மாணவர்கள்ல 100க்கு 60% மாணவர்கள், அந்த மாணவர்களுக்கு வாப்பா சொல்லிக்குது, உனக்கு விருப்பமண்டா ஓது, அப்படி இல்லைண்டா வீட்டுக்கு வந்துரு. உம்மட நிலப்பாடும் 2 தரக்க வீட்டுக்கு ஓடினா சரி, நீங்க பழைய மாதிரி ஸ்கூலுக்கு போய்த்திருங்க, மதரசாக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த 100க்கு 60% இப்படியான மாணவர்களை கோபப்பட வேண்டிய கட்டங்களில் தண்ட கோபத்தை சப்பிக்கொண்டு விழுங்கி கொண்டு அந்த மாணவனுக்காக உண்ட வாப்பக்கு இதுல இஷ்டமில்லை என்றாலும், உண்ட தாய்க்கு இஷ்டமில்லை என்றாலும், எனக்காக நீ இந்த இல்மை கற்க வேண்டும் என்று உலமாக்கள், உஸ்தாதுமார்கள் எவ்வளவோ மாணவர்களை வழிநடத்துகிறார்கள். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு மதரசால ஒரு மாணவன் ஓதுறாரு, ஹிஃபில் முடிச்சாரு, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஓதினாரு, திடீரென அந்த புள்ள நிற்கிறார். யதார்த்தமாக உள்ளத்தால மதரசா செய்கிற உலமாக்களுக்கு அது எப்படி இருக்குமெண்டா அவருடைய புள்ள மௌத்தானதுக்கு சமனாக இருக்கும். இவ்வளவு காலமும் கட்டி காத்தேன், அந்த புள்ள ஹிஃபில் முடிக்கிற நேரம் 10 ஜுசுவை தாண்டக்குள்ள அந்த புள்ளையில நான் கண்ட கனவு, அந்த புள்ள 1 வருஷத்துல 1.5 வருஷத்துல ஹிஃபுத முடிக்கிற நேரம்
இந்த புள்ள கிதாப் ஓதும் பொழுது இப்படி ஓதும். அந்த புள்ள கிதாப் ஓதக்கூடிய நேரத்தில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புகளில் அவர்களுடைய லுகாவுல சருப்புல ஃபிக்குல திறமையை பார்த்து உஸ்தாத் கனவு காண்றார், இந்த புள்ள ஹதீஸ்ல இப்படி வரும், ஃபிக்குல இப்படி வரும், அதே நேரத்தில் இந்த புள்ள கராத்துல இப்படி வரும் என்று மனக்கோட்டைகளை கட்டி கொண்டு இருக்கக்குள்ள 2 தடவை வீட்டுக்கு பாஞ்சி வந்து எனக்கு கேளா உம்மா வாப்பாண்டா, நீங்க சொல்ற ஒரே ஒரு முடிவு, உங்களுக்கு விருப்பம் இல்லைண்டா நாங்க எப்படி உங்களை உதவ வைக்கிறேன். ஹசரத் இவ்வளவு காலமா அவர் வீட்டுக்குள்ளேருந்து தானாக வந்தாரு, ஆனா இப்ப 7 ஆண்டு அடம் பிடிக்கிறாரு. 7 ஆண்டு போல நாங்க என்ன செய்ய ஹசரத், அதனால அவரோட பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வைக்கண்டுவா. இது உங்களுக்கு ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு ஒரு நிகழ்வு. ஏன மகன் 2 வருஷம் இங்க ஓதினாரு, அவர் 7 ஆண்டாரு, நான் கூட்டிட்டு வந்துட்டேன். ஆனா ஒரு உஸ்தாத் ஒரு மாணவன் 90ஆம் ஆண்டு ஹிஃபுத முடிச்சிட்டு ஓதாம பைத்திப்பார். 90ஆம் ஆண்டு இடையில போனவருக்கு அவர் ஓதினதே ஞாபகம் இல்லை. ஆனா அவர் யதார்த்தமான ஒரு உஸ்தாதாக இருந்த அந்த புள்ளைய நினைச்சு கல்பால் அழுவார். இப்படியான ஒரு தொடர்புள்ள ஒரு கலை தான் இந்த கலை. உஸ்தாத் மாணவர்களுக்கு இடையில இவ்வளவு பெரிய ஒரு நெருக்கம், இவ்வளவு பெரிய ஒரு பின்னல். கண்டி பகுதியில் நான் ஒரு மதரசாவுடைய அதிபரை பற்றி கேள்விப்பட்டேன். அந்த மதரசாவில் உள்ள மாணவர்கள் ஓலவலை முடிச்சுட்டு ஏதோ நாங்கள் ஏலவல் அவசரமாக செய்யணும், மதரசால டைம் டேபிள் வார மாதிரி எங்களுக்கு ஏலவல் செய்ய இயலாது என்று அந்த புள்ளவல் அப்படியே வெளியானாங்க. இன்னும் சிலர்கள் ஏலவல்ல நல்ல ரிசல்ட்ஸ், மதரசால சூழலில் இருந்து படித்தவங்க எங்களுக்கு கேம்பஸ் கிடைச்சிட்டு வெளியாகி போய்த்தாங்க. மதரசாவுக்குள்ள விடுமுறையிலையும் சுத்தி சுத்தி இருக்கிற அதிபர் அங்குள்ள உஸ்தாத்மார்கள் இடத்துல சொன்னாங்க, அந்த கவலை அந்த ஆத்திரத்தால ஹதரத் வீட்டுக்கு போகாமலும் ஈப்பார் எத்தனை நாளும், ஆனா மதரசாக்கு வராம ஒரு நாள் மீக்காத ஹதரத் அந்த புள்ளகள் திடீரென்று மதரசால இருந்து போனதுனால கிட்டத்தட்ட 2 கிழமையாக மதரசாக்கே வரல. ஆத்திரம், அந்த வகுப்பை பார்க்கும் பொழுது ஆத்திரம். நான் கண்ட கனவு, நான் வச்ச லட்சியம், இந்த புள்ளகளை வச்சு நான் கண்ட எதிர்கால கனவு எல்லாமே இல்லா வழியாகி போகுது. அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, ஒரு புள்ள மதரசால கொண்டு வந்து போடுறதும் ஓதினா ஓது இல்லாட்டி வந்துடு என்று செல்றது, இது எங்களுக்கு ஒரு நிகழ்வு, எங்களுக்கு ஒரு வார்த்தை. ஆனா அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றோர்களே, இன்றையாவது நாளில் நாங்கள் விளங்கி கொள்ளணும், இந்த நிலைமைக்கு ஒரு புள்ள வந்து வெளியாகிறது தான் அது அந்த ஊருக்கு, அது அந்த மதரசாவுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்னைக்கு 2023 வெளியான புள்ளகளும் இந்த இடத்துல ஈக்கிறாங்க, 2024 முடிச்சவங்களும் இந்த இடத்துல ஈக்கிறாங்க. 2023 வெளியான புள்ளகள் அவ்வளவு பேரும் அல்ஹம்துலில்லாஹ் வருஷ வக்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களோட இன்னும் 10 நாள் 15 நாள் பாக்கி இருக்குது. அப்படியான கட்டத்தில் அவங்க மர்கஸோட அனுமதியோடு இந்த இடத்துக்கு இந்த விழாவுக்காக வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் அல்லாஹ்வுடைய பாதையில் வருஷத்துக்காக வெளியிறங்கி போறாங்க. 14 அன்புக்குரியவர்களே, மதரசாக்கள் என்றது இது பணத்துக்காக லாபத்துக்காக செய்யறதல்ல. இன்னைக்கு நீங்க ஒரு புள்ள, ஒரு மதரசால இத்தனை புள்ள இருக்குது, மந்த்லி 5000 எடுக்கிறாங்க, அதை நீங்க கால்குலேட்டர்ல பெருக்கி பார்க்க வானம். அந்த மதரசால போய்த்து நீங்க கேளுங்க, எத்தனை புள்ள அட்மிஷன் இல்லாம சேர்ந்தீங்க, எத்தனை புள்ள பீஸ் கட்டாம ஓதுது, எத்தனை புள்ள அதுல அரவாசி மாச பீச கட்டி கொண்டு ஓதுது, எத்தனை புள்ளைக்கு நீங்க கிதாபுக்கு ஏற்பாடு செய்றீங்க. இன்னைக்கு உலமாக்கள், மதரசாக்கள், முதிர்மார்கள் என்றா அவங்க எவ்வளவு பெரிய சேவை செய்யறாங்க தெரியுமா? மதரசால சில புள்ள வலிக்கிறாங்க, மந்த்லி ஃபீஸ் கட்டுறாங்க, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச தனவந்தர்களை பேசி மந்த்லி ஃபீஸ கட்ட வைக்கிறாங்க. ஓதத்துக்கு கிதாப் இல்ல, கிதாபை வாங்கி கொடுக்கிறாங்க. பெருநாளை கொடுக்க ஜுப்பா இல்ல, ஜுப்பாவை வாங்கி கொடுத்து அனுப்புறாங்க. இப்படியான ஒரு வலுவான தொடர்புள்ள ஒன்றுதான் இந்த உஸ்தாத் மாணவன் என்ற தொடர்பு. அதனால நாங்க இதை மிக தெளிவாக விளங்கி கொள்ளணும். மதரசாக்களுக்குள்ளால் இவ்வளவு பெரிய தியாகங்கள், இவ்வளவு பெரிய விஷயங்கள், இவ்வளவு பெரிய கஷ்டங்கள், இவ்வளவு பெரிய முயற்சிகள் நடக்குது என்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். நேரம் சுருக்கமாக இருக்குது என்றதுனால நான் மிச்ச நேரம் பேச விரும்பல. எங்களோட ஊர் மக்களை பார்த்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நிலைமைக்கு இன்றைக்கு இந்த மதரசா அல்ஹம்துலில்லாஹ் அதனுடைய 10 வருஷ காலத்துக்குள்ளால வந்திக்குது. இதுக்கு ஆக பெரிய ஒத்துழைப்பு உங்களுடைய ஒத்துழைப்பு, இறைவனுடைய அருளால உங்களுடைய ஒத்துழைப்பாக இருக்குது.
ஏண்டா நாங்கள் மதரசால எந்த உஸ்தாதையும் இதுவரைக்கும் பஜாரில் உள்ள கடைகளுக்கு அனுப்பி கடையாக ஏறி சந்தா சேர்க்க இதுவரைக்கும் அனுப்பல. மதரசால பாடத்துக்காக இருக்க வேண்டியவங்களுக்கு அவங்கள கூப்பிட்டு அரிசி சீனி பருப்பு ஒன்று பிரித்து கொடுத்து நீங்கள் பாடத்தை நடத்தணும், இதையும் கலெக்ட் பண்ணணும் என்று நாங்கள் இதுவரைக்கும் எங்களோட மதரசாவுக்கு அல்லாஹ் அப்படி ஒரு நிலைமை உருவாக்கல. பயானில் சொல்லப்பட்டதை போல கேட்கறதுக்கு முன்னால நீங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கிறீங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, இது ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் உள்ள காலத்தை போலதான் இப்ப இந்த சபுகொலையில், இந்த கிந்தொட்டையில், இந்த காலியில இமாம் புகாரி இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு பின்னால் ஒரு கட்டம் வரும். மதரசா இன்ஷா அல்லாஹ் வளரும். நாங்க கொடுக்கலையோ வளரும். மதரசாவுக்கு நிர்வாகத்துக்கு, மதரசாவுடைய நிர்வாகத்தில் நல்ல தனவந்தர்கள் இஹ்லாஸோட செலவழிப்பவர்கள் வந்து சேருவாங்க. அந்த நேரத்தில் நீங்க கொடுக்கிற பணத்துக்கு சவாபு கிடைக்கும். ஆனா இப்ப கிடைக்கிற கூலி உங்களுக்கு கிடைக்காது. அதனாலதான் ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால தீனுக்காக செலவழித்தவர்களும் ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால தீனுக்காக செலவழித்தவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன் அதை தெளிவாக பேசுது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த விழா நிகழ்வுல ஒரு சில சுருக்கங்களை நீங்க உங்களோட தலையில சுமந்து கொண்டு போகணும். நீங்க என்ன எங்கட இந்த மதரசாட ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கிற நேரம் ஒரு 160 புள்ளகள் எங்கட மதரசால படிக்கிறார். பெண்களாக இருந்தாலும் பகுதி நேரம் என்றதுக்கு காலையில வந்தா அவங்க மாலையில தான் போறாங்க. அப்ப பகல் உணவு மதரசாவால தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 15 லட்சத்துக்கு குறையாம ஒரு மாதத்துக்கு உண்டான ஒரு செலவு எங்களுக்கு இருக்குது. 20 ஆண்கள் பெண்கள் என்று 20 ஸ்டாஃப் எங்கட மதரசால கடமை செஞ்சு கொண்டு இருக்கிறார். அதனால எங்களுக்கு ஒரு 15 லட்சம் ரூபாயோட செலவு ஒரு மாதத்துக்கு இந்த மதரசால எங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இப்படியான நிலைமை இருக்கும் பொழுது எங்களுக்கு எங்கட இடவசதிகளை பெருப்பிச்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவையும் எங்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கு. இங்கே மாதத்துக்குரிய செலவை பார்க்கணும், அங்கே கட்டிடத்தில் செலவை பார்க்கணும். இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நான் சொல்லப்பட்டதை போன்று ஃபத்ஹு மக்காவுக்கு முன்னால் உள்ள ஒரு காலகட்டத்தில் இந்த இமாம் புகாரி காலியில கிந்தொட்டையில் இருக்கிறது என்றதை நாங்கள் ஒத்தொத்தரும் விலகிக் கொள்ளணும். நாங்கள் அங்கே கொடுக்குறோம், இங்கே கொடுக்குறோம், எங்களுக்கு யாருன்னு தெரியா, அக்கௌண்ட் நம்பரை போடுறாங்க, நாங்கள் போட்டுடுறோம். அதெல்லாம் கதையல்ல. எந்த இடத்துல தேவை இருக்கிறதோ அந்த இடத்தை விளங்கி அதை தெரிந்து அங்கேக்கு சேவை செய்யறது ஒரு கடன். இன்னைக்கு எங்கட லேடிஸ் மதரசா நடக்குது. 70 புள்ளகள் அந்த மதரசால ஓதிக்கொண்டு நிற்கிறாங்க. இன்னமும் என் ஆஃபீஸில் லாட்சில் 30 அப்ளிகேஷன்கள் பதியப்பட்டிருக்குது. அந்த புதிய புள்ளவளை சேர்த்து கொள்ளத்துக்கு இயலாத ஒரு நிலைமை. கட்டுற பில்டினை இது ஆண்களுக்கு வைக்கிறதா அல்லது பெண்களுக்கு வைக்கிறதா என்று ஒரு தடமாற்றம். கட்டிக்கொண்டு நிற்கிற பில்டிங் அது 4500 ஸ்கொயர் ஃபீட் உள்ளது. இதுவரைக்கும் 2200 ஸ்கொயர் ஃபீட்டை தான் கம்ப்ளீட் பண்ணி ஹாஃப் கட்டி அட ஸ்லப்பை போட்டுக்கொண்டு நிற்கிற. இப்ப சரி, அந்த பில்டிங் கம்ப்ளீட் ஆனாலும் இதை நாங்க லேடிஸுக்கு கொடுக்கிறதா அல்லது ஆண்களுக்கு கொடுக்கிறதா என்ற ஒரு தடுமாட்டத்தில் நாங்க இருக்கிறோம். தேவை இங்கே இருக்குது. அந்த 30-35 அப்ளிகேஷன் அந்த புள்ளவல் ஆசையோட நாங்க ஆபில் ஆகணும், ஆலிமா ஆகணும் என்று எங்களுக்கு அந்த அப்ளிகேஷனை தந்திக்கிறான். இப்ப நீங்க கேட்கலும் எல்லாம் ஆயத்தமாகிக்கொண்டு இதெல்லாம் செஞ்சிருந்தா நல்லா இருக்குமே. தீண்ட விஷயம் என்றது ஆயத்தமாகிக்கொண்டு செய்யறதல்ல. தீண்ட விஷயம் ஆயத்தமாகிக்கொண்டு செய்யறதல்ல, ஆயத்தமாகிட்டு இறைவனுடைய உதவியை காண்றது. இன்னைக்கு பில்டிங் கட்டி கொண்டுதான் மதரசா தொடங்கணும் வேண்டியிருந்தா இன்னைக்கு இந்த புகாரி 10 வருஷத்தை அடைஞ்சிக்காது. இதுவரைக்கும் இது மஸ்ஜிதில் அல்ஹம்துலில்லாஹ் ஈந்து கொண்டிருக்குது. தனி ஒரு கட்டிடம் இல்லை. அதனால மதரசாவுடைய நிலைமையை நான் உங்களுக்கு எடுத்து சொன்னேன். எங்களுக்கு ஒரு கட்டிடம் தேவை. அந்த கட்டிடத்தில் பெண்கள் ஒரு 400-500 பேர் ஒரே நேரத்தில் ஒன்று சேரணும். அவங்களுக்கான விஷயங்கள் இருக்கிறது. மஸ்ஜிதுகளில் பெண்களை ஒன்று சேர்க்கிறதுல நிறைய மார்க்க பிரச்சனைகள் இருக்குது. எங்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்யலும், மஸ்ஜிதுக்குள்ள வரத்துக்கு இயலாதவங்க வரவானம் என்று அப்படிதான் நாங்கள் சேர்த்தாலும் அதில் மார்க்க தெளிவில்லாதவங்க வருவாங்க. அதனால நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஏற்பாடை செஞ்சு இந்த அமைப்பிலையும் சேர்த்தாலும் ஒரு 400-430 பெண்கள் இப்ப எங்கட மஸ்ஜிதுக்கு மேலால உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு ஒரு கட்டிடம் தேவை. அந்த கட்டிடத்தில் எங்களுக்கு அதிகமான பெண்கள் நிகழ்ச்சிகள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இந்த விழா செய்யறதுக்கு முன்னால உஸ்தாதுமார்கள் நாங்கள் மஷூரா பண்ணினோம், எப்படி செய்யலாம். நாங்கள் ஓதுற காலத்தில் எங்கட விழாக்கள் வார நேரத்தில் 120-125 ஆண்டுகளில் நாங்கள் ஓதிக்கொண்டு இந்த காலம்
விழாவை முன்னிட்டு சில ஊருக்கே பரக்கத்தாவுற விடயங்களை செஞ்சு எங்களுக்கு முன்மாதிரி காட்டினாங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவை எடுத்தோம். என்னண்டா, இன்ஷா அல்லாஹ் நாங்கள் குர்ஆனை கொண்டு இந்த விழாவை ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் 11 லட்சம் முடிஞ்சிட்டு இந்த விழாவுக்கு மட்டும். இதுக்கு முன்னால் ஒரு நிகழ்வு நடந்தது. காலியில் ஈக்கக்கூடிய எல்லா ஆலிமாக்களையும் ஹாஃபிலாக்களையும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு தஜ்வீத் வண்டே கோர்ஸ் ஒன்று கொடுத்தோம். ஏண்டா இன்றைக்கு ஆலிம்கள் பல்கூடம் செய்கிறதை விட பெண்கள் தான் நிறைய பள்ளிக்கூடம் செய்கிறாங்க. அப்போ இப்படியான ஒரு கட்டமைக்கிறதுனால நாங்கள் ஒன்று சேர்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட மதரசா மாணவிகளோட இணைச்சி வெளியிலிருந்து வந்த ஆலிமாக்கள் ஹாஃபிலாக்களோட சேர்த்து 150 பெண்கள் ஒன்று சேர்ந்தா. நான் சொல்லிக்கொண்டு வர விஷயம் என்னென்னா, எங்களுக்கு ஒரு கட்டிடம் தேவை. அந்த கல்யாண ஹோல் எடுத்து தான் செஞ்சோம். 2 பாத் வாஷ்ரூம் தான் நாங்கள் இருந்தது. இப்போ இதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம்டா, எங்கள் ஏரியாக்களில் இஜித்திமா செய்யக்கூடிய நேரத்தில் டெம்பரரி டாய்லெட் அடிப்பாங்க. அதை கொண்டு எங்களோட மதரசா மாணவர்கள் ஒஸ்தாதுமார்கள் கஷ்டப்பட்டு அந்த டெம்பரரி டாய்லெட்டை அடித்து தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் செஞ்சு முடிவிச்சோம். அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய தேவை இருக்குது. ரப்பு இதை எப்படியும் நடத்தாட்டுவான். நாங்கள் தான் இதை செய்யணும்ன்ற தேவை இறைவனுக்கு இல்லை. நாங்கள் ஓதும் போதும் ஒஃபிஸ் சமா இரிஸ்குக்கும் ஒமா துஅதுன் இந்த ஆயத்தை குர்ஆனில் நாங்கள் கண்டதை விட எங்களோட உஸ்தாதுர வாயில இருந்து நாங்கள் கேட்டது தான் அதிகம். அதனால ஒஃபிஸ் சமா இரிஸ்குக்கும் ஒமா துஅதுன் நடக்கிறது எப்படியும் நடந்தே ஆக வளர்த்தே ஆகுவான். நீங்க பங்களிப்பாக இதில் நடந்து கொள்ளணும், பங்குதாரிகளாக ஆகிக்கொள்ளணும். பல கலைகளை பற்றி தொடங்க சொல்லி உஸ்தாத் அவர்கள் சொன்னாங்க. அப்ப இதை இன்னும் இந்த முன்னுக்கு இந்த மதரசாவை எடுத்துக்கொண்டு போகணும்டா நாங்கள் இயக்க வேறுபாடுகள், ஏரியா வேறுபாடுகள், குடும்ப வேறுபாடுகள், இப்படியான வேறுபாடுகளோடு எங்களுக்கு செய்ய இயலாது. முழு காலியுமாக ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த இமாம் புகாரியோட ஒத்துழைப்போம் என்று இருந்தா இதுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை எங்களால் காண இயலும். அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த சுருக்கமான ஒரு செய்தியை நாங்கள் சொல்லி இந்த இடத்துக்காக நாங்கள் அழைச்சதுக்காக வந்த எங்களுடைய அதிபர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மதாஹிரி ஹதரத் அவர்களுக்கும் ஊர் சார்பாக கல்லூரி சார்பாக நன்றி செலுத்துகிறோம். அதே போன்று எங்களுடைய ஹதரத் ஹிதிரியாவுடைய அதிபர் நஜிமுதீன் முஃப்தி ஹதரத் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று எங்களுடைய மர்கஸில் இருக்கக்கூடிய தாவாவுடைய வட்டங்களில் மாஷா அல்லாஹ் நிறைய சேவைகள் செய்யக்கூடிய எங்களுடைய ஜக்கரியா ஹதரத் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் ஊர் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் ஏதோ ஒரு உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய இறை நம்பிக்கையை அடைஞ்சவர்கள், தக்குவாதாரிகள், நீங்கள் எங்களோட ஊருக்காக துஆ செய்யணும் என்று வேண்டிக் கொள்கிறோம். அதோட எங்களோட இந்த விழா அழைப்புக்காக வந்து இருக்கக்கூடிய எங்களோட காலி முஹிதீன் ஹக்கானி ஹதரத் அவர்களுக்கும் எங்களோட நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அத்தோட எங்களோட மதரசா பாரி மதரசாவுடைய அதிபர் நிர்வாக தலைவர் அல்ஹாஜ் முக்ரிம் அவர்கள், நாங்கள் மர்ஹூம் அல்லாஹ் தஆலா அவருக்கு பரக்கத் செய்யட்டும், அவருடைய கபரை ரௌலத்துல் ரியால் ஜன்னாவாக ஆக்கட்டும். காரணம், அவர் நிர்வாகம் செய்யும் பொழுது நாங்கள் தஹசீல் ஆகக்கூடிய நேரத்தில் வெளியில் பணம் சேர்த்து நாங்கள் உஸ்தாத்மார்களுக்காக ஒரு மஷூரா ரூம் நாங்கள் செஞ்சோம். அந்த நேரத்தில் அவருக்கு அந்த விஷயம் காதுக்கு எத்திச்சு. நாங்கள் பெரிய வகுப்பில் இருந்து கொண்டு வெளியில் பணம் சேர்த்து மதரசாவுக்கு இப்படி ஒரு வேலை செஞ்சதாக எங்களோட அதிபர் அவர்களும் கண்டித்தார்கள். ஜுமேராத்தில் சந்தித்து நீங்கள் இப்படி ஒரு வேலை செஞ்சீங்களாமே, என்ன ஏன் நீங்கள் அணுகல்ல என்று அவர்கள் கேட்டார்கள். அப்பட்ட ஒரு மகானவர்கள். அதனால அல்லாஹ் தஆலா இந்த மதரசாவுடைய பரக்கத்தை வைத்து அவருடைய கபரை சொர்க்க பூஞ்சொலையாக ஆக்குவானாங்க. நாங்கள் ஓதுற காலம் வசூலுக்காக கஷ்டப்படல, அந்த தனி மனிதனுடைய செலவுள்ள அடவையை கொண்டு நாங்கள் ஓதுகிறோம். இன்றைக்கும் நாங்கள் அவரை கல்பால மதிக்கிறோம். அவருடைய மாணவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அந்த ஹாஜியார் அவர்களுக்கு கொடுத்த விவேகம், அவர்களுக்கு கொடுத்த அந்த விளக்கம், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த அந்த தாவத்துடைய சிந்தனை, இதை அவருடைய மகனுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. எங்களுடைய மதரசாவை இன்னும் வளர்ப்பதற்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. அதே போன்று எங்களுடைய இந்த விழா அழைப்பை அழைத்து அவர் ஊரில் இருக்காவிட்டாலும் கொழும்புல இருந்து எங்களோட அழைப்புக்காக மட்டும் வந்திருக்கிறார் எங்களோட காலி ஷாமில் ஹாஜியார் இஸ்லா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இதனுடைய சேர்மனாக தலைவராக
நிருபராக இருக்கக்கூடிய இவர் அவருடைய இந்த ஸ்கூலாக இருந்தாலும் சகோதரர்களே, நான் இதை சொல்றேன், இது ஒரு நீங்க ஸ்கூலாக பார்க்காதீங்க, அது ஒரு மதரசாவும் தான். ஏண்டா நான் என் மகளையும் அங்கே எடுக்க போறேன். நிறைய தீன்ல பின்தங்கினவர்கள் அந்த ஸ்கூலுக்கு வராங்க. ஏதோ அந்த ஸ்கூல்ல வந்து தாவத்துடைய அமல்களுடைய ஒரு சூழல் அடைஞ்சு கொண்டு போறாங்க. அந்த நோக்கத்தில் தான், அந்த மரியாதைக்காக நாங்கள் ஹாஜவர்களை இந்த இடத்துக்கு அழைச்சோம். அவர்கள் இந்த இடத்துக்காக வந்தார்கள். ஆக இந்த இடத்துக்கு வந்துவிட்டு அவசரமாக வெளிக்கிளம்பி சென்ற எங்களுடைய இஸ்தான் ஹதரத் அவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்வதோடு, எங்களுடைய தலைவர், நிர்வாக தலைவர், எல்லாத்துக்கும் எங்களுக்காக துணை தருகின்றவர்கள் அவர்களுக்கும் அவருடைய ஆயுள் நீடிப்பதற்கும் பரக்கத்தும் ரஹமத்தும் அல்லாஹ் செய்வானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.